ஹாய் ஆல், ஸ்வீட் பிடிக்காத யாருமே இருக்க மாட்டோம். நேற்று தீபாவளிக்கு நாங்கள் செஞ்ச ஸ்வீட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு வந்து லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறினதும் பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் இதை மட்டும் நல்லா எவ்வளோ மைய அரைக்க முடியுமோ அவ்வளோ மைய அரைச்சிட்டு ஒரு பேனில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நம்ம அரைச்ச கலவையை அப்படியே சேர்த்து கிண்டும் போதே ஒரு 5 நிமிஷத்தில் அது கட்டியாயிரும். அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி, நல்லா சுத்தமான கருப்பட்டியாக இருந்துச்சு, அதனால் வந்து அதை வடிகட்டலை. கருப்பட்டியும் போட்டு கிண்டும் போதே நல்லா அதோட பச்சை மணம்லாம் மாறிடும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நெய், எண்ணெய் எல்லாமே ஒரு 50 கிராம் தாங்க நான் சேர்த்தேன். அப்போ நேற்று அப்படிங்கிறதுனால எண்ணெய் அளவை குறைச்சிக்கிட்டேன். நல்லா கிண்டும் போது இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வரும். அதோட தண்ணி ஃபுல்லாக வற்றி அது ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வரணும். அப்போ இதில் வந்து எடுத்து தெரியக்கூடிய ஸ்வீட்டு டேஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பாசிப்பருப்போட டேஸ்ட்டு தான் எடுத்துடுது. இது வந்து மேக்ஸிமம் அந்த உட்காரை அப்படின்னு பார்த்திங்களா, செட்டிநாடு ஸ்பெஷல் அந்த ஒரு பக்குவம் தான். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா தேங்காய் பால் எடுக்காமல் தேங்காயை அரைச்சி சேர்க்கறதுனால அளவுகளும் குறைவு, டேஸ்ட்டுமே சூப்பர். உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதங்க. நெய் கொஞ்சம் சேர்த்து வறுத்து அப்படியே எடுத்தாச்சு. ஆனால் அந்த நெய் மேலே வரைக்கும் இருக்கிறதுனால வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தான் நாங்கள் எடுத்தோம். டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருந்துச்சு. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.